புரட்சியில் காமராசர். தாய்நாட்டின் பணியை தம்மை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்ட தியாகத்தின் ஒளிவிளக்கு காமராசர். நாடே அவரது திருக்கோவில், மக்களே அவரது தெய்வங்கள், மக்கள் தொண்டே அவரது குறிக்கோள், காங்கிரஸே அவரது உயிர் மூச்சு, காந்தியடிகள் காட்டிய பாதையே அவரது வாழ்க்கை முறை. ராமநாதபுரம் மாவட்டத்தில் விருதுப்பட்டி என்னும் ஊருண்டு. அது தற்போது விருதுநகர் என்ற நகரமாக விளங்குகின்றது. அவ்வூரில் உள்ள தேங்காய் வியாபாரியான குமாரசாமி நாடாருக்கும் சிவகாமி அம்மையாருக்கும் 1903ஆம் ஆண்டு ஜூலை திங்கள் 15ஆம் நாள் காமராசர் பிறந்தார். 6ஆம் வயதில் இவரது தந்தை காலமானார். தாய்மாமன் கருப்பையா நாடாரின் பராமரிப்பில் தான் வளர்ந்து வந்தார். இவர் 6ஆம் வகுப்பு வரை தான் படித்தார். பின்னர் 1940ஆம் ஆண்டு காமராசர் அவர்கள் காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார். 1954ஆம் ஆண்டு காமராசர் தமிழகத்தில் முதலமைச்சராக பதவியேற்றார். தமிழகத்தில் காமராசர் அவர்கள் ஆட்சியில் இருந்த போதுதான் கல்வியில் வளர்ச்சி ஏற்பட்டது. காமராசர் அவர்கள் பதவியில் இருந்த போது ராஜாஜால் இழுத்து மூடப்பட்ட 6000 ஆரம்ப பள்ளிகளை உடனே திறந்தார். இவர் 6 கோடி ரூபாயை உடனடியாக ஒதுக்கி புதிய பள்ளிகளை கட்டுவது, ஆசிரியர்களை நியமிப்பது போன்றவற்றை செயல்படுத்தினார். அனைத்து குழந்தைகளுக்கும் தொடக்க கல்வி வழங்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக பல தொடக்க பள்ளிகளை ஆரம்பித்தார். கல்வி உயர்நிலை குழு அமைத்து அதன் மூலம் புதிய பாடத்திட்ட முறையை அறிமுகப்படுத்தினார். ஒரு வருடத்திற்கு சுமார் 3000 பள்ளிகளுக்கு மேல் திறக்கப்பட்டன. இதுவே இவரின் பெரும் சாதனையாக கருதப்பட்டது. தமிழ்நாட்டில் 300க்கும் மேல் மக்கள் தொகை உள்ள எல்லா கிராமங்களிலும் 1 மைல் சுற்றளவிற்கு பள்ளிக்கூடங்களை ஏற்படுத்தும் திட்டத்தை கொண்டு வந்தவர் நம் காமராசர் ஆவார். இலவச மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஆசிரியர்களின் ஊதியத்தை உயர்த்தி கொடுத்ததோடு மட்டுமல்லாமல் அவரின் குழந்தைகளுக்கு இலவச கல்வி கிடைக்க வழிவகை செய்தார். மாத வருமானம் மிக குறைவாக உள்ளவர்களின் குழந்தைகளுக்கு முற்றிலும் இலவசமாக கல்வி கிடைக்க செய்தார். ஏழை எளிய மக்களின் குழந்தைகளுக்கு நோட்டு